ஹலோ கைஸ், நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹைப்போதெர்மியா. ஹைப்போதெர்மியானா என்னன்னா, நம்ம நார்மல் பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். அந்த 37 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நம்ம கம்மி பண்றது தான் ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பேஷண்டோட மெட்டபாலிக் ரேட்டை கம்மி பண்றதுக்காக டியூரிங் சிபிபிஎஃப் யூஸ் பண்ணுவாங்க. இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் ஆர்கன் ப்ரிசர்வேஷன் பண்றதுக்கு, மல்டிபிள் செரிப்ரல் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு, பெட்டர் மயோகார்டியல் ப்ரொடெக்ஷனுக்காகவும், அப்புறம் பெட்டர் ஆர்கன் ப்ரிசர்வேஷனுக்காகவும் இன்ட்ராக்ரேனியல் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு சிபிபியோட சேஃப்டி மார்ஜினே இல்லை. மயோகார்டியல் கூலிங்கிறது 3 விதமாக அச்சீவ் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு கார்டியல் பிக்சா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாங்கெட்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுவாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா ஐஸ் லேஷஸ் மூலமாக அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கியூட்டன் எஃபெக்ட். கியூட்டன் எஃபெக்ட்னா எதுவும் இல்லை, 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா 7% ஆஃப் மெட்டபாலிக் ரேட்டும் கம்மியாகும். செல்சியஸ் டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சுன்னா 50% ஆஃப் ஆக்சிஜன் கன்சப்ஷனும் கம்மியாகும். இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷனில் மைல்டு, மாடரேட், டீப், ப்ரொஃபவுண்ட் 4 இருக்கு. மைல்டு வந்துட்டு 36லேருந்து 34 டிகிரி செல்சியஸ் கம்மியாயிடுச்சுன்னா மைல்டாகவும், மாடரேட் வந்துட்டு 33 டிகிரி செல்சியஸ்லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் கம்மியாகும். டீப் வந்துட்டு 27 டிகிரி செல்சியஸ்லேருந்து 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியாகும். ப்ரொஃபார்ம் வந்து 18 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாயிடுச்சுன்னா அதான் ப்ரொஃபார்ம். சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா டெம்பரேச்சர் மானிட்டரிங் சைட்ஸ் பார்க்க போறோம். எங்கெல்லாம் செக் பண்ணுவோம்னா பேஷண்ட்ஸ்க்கு செக் பண்ணுவோம், அதுக்கு சர்க்குலர் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ல என்னென்ன செக் பண்ணணும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நாசோபேரிங்ஸ், ஈசோபேகஸ், ரெக்டம், பிளாடர், அதுக்கப்புறம் பல்மனரி ஆர்டரியில பார்ப்போம். அதுக்கடுத்து சர்க்குலர் என்னெல்லாம் பார்ப்போம்னா வீனஸ் இன்லெட்ல பார்ப்போம், அது ஆர்டரியல் அவுட்லெட்ல பார்ப்போம், அதுக்கடுத்து சிபிடிஎஸ் டிவைஸ்ல பார்ப்போம். சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரீவார்மிங் பார்க்க போறோம். அதாவது நம்ம ரெடியூஸ் பண்ண ஹைப்போதெர்மியா அந்த டெம்பரேச்சரை மறுபடியும் ரீவார்ம் பண்ணுறதுக்கு தான் ரீவார்மிங் சொல்லுவோம். இப்போ என்னன்னா 1 டிகிரி செல்சியஸை ரீவார்ம் பண்ணுறதுக்கு 3 to 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 45 டிகிரி செல்சியஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம ரீவார்மிங் பண்ணக்கூடாது. அது பண்ணோம்னா நிறைய பிளட் டேமேஜ், அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.